நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டை பயிறு பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவுகளில் பார்க்க போகிறோம். தட்டை பயிறு சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் உடலுக்கு கிடைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் தட்டைப்பயிரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்டை பயிர் பார்த்திங்கன்னா நம்முடைய பாரம்பரிய பயிர் வகைகளில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. காப்பூல் கடலை உள்ளிட்ட பல வெளியூர் பயிர்களை விரும்பி சாப்பிடும் அளவுக்கு நம்முடைய நாட்டு பயிர் வகைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அப்படின்ட்டு சொல்ல வராங்க. அப்படி நாம் கண்டு கொள்ளாமல் விட்ட ஒன்றுதான் இந்த தட்டை பயிறு. இந்த தட்டை பயிரை நம்முடைய உணவில் சேர்த்து கொள்ளுவதன் மூலம் நமக்கு தெரியாமல் நிறைய பலன்கள் நம் உடம்பில் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது பற்றின நிறைய தகவல்களை நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்டை பயிர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. சில பகுதிகளில் தட்டாம்பயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பகுதிகளில் காராமணி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதில் வந்துட்டு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய கால்சியம், புரோட்டீன், புரதம் அப்படின்னு நிறையா இருக்குங்க. வாங்க பார்க்கலாம் அதை பற்றி. தட்டை பயிர் பார்த்திங்கன்னா தெற்காசிய நாடுகளில் பலவற்றிலும் கிடைக்கக்கூடிய ஒரு பயிர் வகை தாங்க. இந்த பீன்ஸ் பச்சையாக இருக்கும்போது நீளமான காய்களாக இருக்கும். கிட்டத்தட்ட 3 அடி வரை இது வளரக்கூடியது. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் போலேட் நார்ச்சத்துக்கள் ஆகியவை இதில் நிறைந்து இருக்கிறது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்கும் தன்மை கொண்டதாக இந்த தட்டைப்பயிர் இருக்குதுங்க. குடல் இயக்கத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் ஏற்படாமல் தவிர்க்க இது உதவுது. அது மட்டும் இல்லாமல் தட்டை பயிரில் உள்ள கரோட்டினாய்டுகள், ஃப்ளவனாய்டுகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆகியவை நிறைய நிறைந்திருக்கிறது. இதனால் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடும் இதய நோய் ஆபத்துகளை இது குறைக்குதுங்க. தட்டை பயிரில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டதாக இருக்குது. நாள்பட்ட இன்ஃப்ளமேஷன்களை குறைத்து உடலில் ஏற்படும் செல் சேதத்தையும் இது குறைக்குதுங்க. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே மற்றும் பி ஆகியவை பார்த்திங்கன்னா நிறைய நிறைந்திருக்குது. இது வந்துட்டு கண் பார்வையை மேம்படுத்தும் வைட்டமின் அதிகமாக இருக்கிறது. இது கண்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வயதாகும் போது உண்டாகிற கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இது குறைக்கிறது. மற்ற பயிர் வகைகளில் உள்ள அளவை காட்டிலும் தட்டை பயிரில் புரதங்கள் குறைவுதான் என்றாலும் ஓரளவுக்கு புரதம் அதில் இருக்கிறது. இதையும் உணவில் சேர்க்கும்போது ஓரளவுக்கு அன்றாட புரத தேவையை நிறைவு செய்ய முடியும். இது தசை வளர்ச்சியை மேம்படுத்தவும் உதவுகிறதுங்க. இந்த தட்டை பயிரை நம்ம தினமும் உணவில் சேர்த்து கொள்ளுவதன் மூலம் கார்டியோவாஸ்குலர் ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யும். அது மட்டும் இல்லாமல் தட்டை பயிற்சியில் கொழுப்பின் அளவு மிக குறைவு என்பதால் இதய பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க முடியும். இரத்த அழுத்தங்களையும் கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. தட்டை பயிரில் உள்ள பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து ஆகிய மினரல்களும் அதிகமாக இதில் இருக்கிறது. இவை உடலின் செயல்பாடுகளுக்கு மிக அவசியமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலோரிகள் அதிகரிப்பதை கட்டுப்படுத்த நினைப்பவர்கள் யோசிக்காமல் தங்களுடைய டயட்டில் தட்டை பயிரை தாராளமாக சேர்த்து கொள்ளலாம். கலோரிகள் மிக மிக இதில் குறைவு. அதே சமயம் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி உடல் பருமனையும் குறைக்க செய்கிறது இந்த தட்டை பயிறு. அது மட்டும் இல்லாமல் தட்டை பயிரை நாம் பல்வேறு வகைகளில் உணவில் சேர்த்து கொள்ள முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக வைத்து காலை நேர உணவுக்கு பதிலாக அல்லது மாலை நேர ஸ்நாக்ஸுக்கோ சுண்டல் வடிவில் எடுத்துக்கொள்ளலாம். வேக வைத்த தட்டை பயிரை உங்களுடைய சேலட்டிலும் சேர்த்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் குழம்பு, கூட்டு வகைகளும் இதை சேர்த்து கொள்ளலாம். சூப்பாக செய்தும் சாப்பிடலாம். இப்படி பல விதங்களில் மற்ற பயிர் வகைகளைப் போலவே தட்டை பயிரையும் பயன்படுத்த முடிகிறது. அதுவும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கவும் சரும ஆரோக்கியம் காக்கவும் பல வகையான கீரைகள், காய்கறிகள் நமக்கு உதவுகிறது. எனினும் அதில் இந்த தட்டைப்பயிரும் அடங்கியுள்ளது.
உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை அகற்றுவதில் இந்த தட்டைப்பயிறு பிரதான பங்கு வகிக்கிறது. அது மட்டுமில்லாமல் இதில் உள்ள நார் சத்துக்கள் அசைவத்தில் உள்ளது போலவே இந்த தட்டைப்பயிரும் நிறைய புரோட்டீன்கள் உள்ளது. அத்துடன் நார் சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், புரதச்சத்து போன்ற நிறைய சத்துக்கள் இதில் நிறைந்தும் காணப்படுகிறது. இதனால் நச்சுக்களும் கழிவுகளும் வெளியேறி குடல் சுத்தமாகிறது. கொழுப்பே இல்லாத அந்த பயிரை வேக வைத்து மிளகுத்தூள் சாப்பிட்டாலே போதும், உடல் எடை குறையும். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய உள்ள இந்த பயிறு சருமத்தை பாதுகாக்கிறது. அது மட்டுமில்லாமல் தலை முடியையும் உதிராமல் பாதுகாக்கிறது. இந்த பயிரின் இலைகள் மற்றும் புரதச்சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருப்பதால் தட்டைப்பயிரை பச்சையாகவே பயன்படுத்துவதைப் போலவே தட்டைப்பயிறு இலையையும் சமைத்து சாப்பிடலாம். அதேபோல் இந்த தட்டைப்பயிரை காய வைத்து தூள் செய்து வைத்து கொள்ள வேண்டும். தினமும் இதில் சிறிதளவு பொடியை வெந்நீரில் கலந்து குடித்து வந்தால் வயிற்றுப்புண்கள், வாய்ப்புண்கள் சரியாகும். எப்போதுமே இந்த தட்டைப்பயிரை 7 மணி நேரமாவது ஊற வைக்க வேண்டும். குழம்பில் சேர்ப்பதை விட சுண்டலாகவோ மசித்து சாப்பிட்டால் கூடுதல் நன்மை தரும். இந்த தட்டைப்பயிரில் நமது உடலுக்கு பருப்பு வகைகளும் பயறு வகைகளும் மிகவும் நன்மை பயக்கும் வகையில் உள்ளது. காராமணி என்று அழைக்கப்படும் தட்டைப்பயிறு பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து உள்ளதால் இதில் உள்ள நார் சத்து செரிமானத்தை மிகவும் சீராக வைக்கிறது. அது மட்டுமில்லாமல் குடல் இயக்கத்தையும் சீராக வைக்க உதவுகிறது. உடல் எடை கூடாமல் பார்த்து கொள்ளும் இந்த தட்டைப்பயிறு. உடல் பருமன் மிக்கவர்கள் இதை அடிக்கடி எடுத்துக்கொண்டால் உடல் எடை குறையும். இதில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திகளை கொண்டதால் உடல் ஆரோக்கியமாக விளங்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் ஏற்றதாக இந்த தட்டைப்பயிறு உள்ளது. இரத்தத்தில் சர்க்கரை அளவுகளை மிகவும் சீராக வைத்துக்கொள்ளும். இதயத்திற்கு இதமானது இந்த தட்டைப்பயிறு. இதில் குறைந்த அளவு கிளைசிமிக் இன்டெக்ஸ் உள்ளதால் அதனால் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கவும் இது உதவுகிறது. இதயம் ஆரோக்கியமாக செயல்படும். புரதச்சத்து மிக்க இந்த தட்டைப்பயிறு உடலின் திசுக்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உடல் செயல்பாட்டிற்கும் இது உதவுகிறது. தொடர்ந்து தட்டைப்பயிறு உணவில் சேர்த்து கொண்டு வருபவர்களுக்கு கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கும். முடி உதிர்வையும் குறைக்கிறது. இதில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் சி சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் குணங்கள் நிறைந்து உள்ளதால் உடலின் இயக்க உறுப்புகளால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து சரும அணுக்களையும் பாதுகாக்கிறது. பளபளப்பான சருமம் கிடைக்கிறது. இத்தனை நன்மைகள் நிறைந்த தட்டைப்பயிரை வாரத்தில் 2 நாட்களாவது எடுத்துக்கொள்வது உடல் நலத்திற்கு ஆரோக்கியமானது. தட்டைப்பயிரை தனியாக சாப்பிட்டாலே சுவையாக இருக்கும். துவர்ப்போடும் இனிப்பும் கலந்த சுவையுடையது இந்த தட்டைப்பயிறு. சுண்டல், தட்டைப்பயிறு, புளிக்குழம்பின் தனிச்சுவை மிகவும் பிரபலமாக உள்ளது. இதனை பயிரிடப்படும் மாதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசி, பங்குனி மாதங்களில் கொழுக்கட்டைகளிலும் கேரளத்திலும் சுகின்யனிலும் மசிக்கப்படும் தட்டைப்பயிறு இது சேர்க்கப்படுகிறது. தட்டைப்பயிரின் அறிவியல் சிற்றினம் பெயரான அங்குல்குலேட்டா என்பதற்கு சிறிய வளைந்த நகம் போன்றது என்று அர்த்தம். இவற்றின் மலர் இதழ்களின் காம்பு பகுதிகள் சிறிதாக வளைந்திருப்பதே இந்த பெயருக்கு காரணம். தட்டைப்பயிறு நெற்றை உடைத்தால் பயிறு பச்சையாக இருக்கும். காய வைத்தால் பழுப்பு நிறத்துக்கோ மங்கலான மஞ்சள் நிறத்துக்கோ மாறும் தன்மை உடையது. நெற்றில் பயிறு ஒட்டியுள்ள பகுதி சிறிய கருப்பு கண்ணை போன்றிருக்கும். ஆப்பிரிக்காவில் உள்ள சவானா காடுகளில் வளர்ந்து உணவாக பயன்படுத்தப்பட்டு வந்தது இந்த பச்சை பயிறு. மேற்கு ஆப்பிரிக்காவில்தான் முதலில் காட்டுப்பயிர்களிலிருந்து வயல்வெளி பயிராக இது மாற்றப்பட்டது. மத்திய கானா பகுதிகளில் 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் இது நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதன் பிறகு 2வது முறையாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பயிரிடப்பட்டு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இன்றைக்கு ஆசியா, ஆப்பிரிக்கா, தெற்கு ஐரோப்பா, மத்திய தெற்கு அமெரிக்க கண்டங்களில் அதிகமாக இது பயிரிடப்பட்டு வருகிறது என்று கூறப்படுகிறது. வறட்சியை தாங்கக்கூடிய, வெப்பத்தை தாங்கக்கூடிய பயிர் இது என்பதால் வறண்ட பகுதிகளில், வெப்பமண்டல பகுதிகளிலும் இது பயிரிடப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சோளம், சிறுதானியம், இருங்கு சோளம், கரும்பு, பருத்தி ஆகியவற்றிற்கு இடையே இதனை ஊடுபயிராகவும் பயன்படுத்துகின்றனர். தட்டைப்பயிரின் மேலுறையை தட்டையை கால்நடை தீவனமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் பெரும்பாலும் பயிறு வகைகளைப் போலவே மண்ணில் நைட்ரஜன் வளம் அதிகரிக்க தட்டைப்பயிறு
உதவுகிறது. அதற்கு காரணமாக ஊட்டச்சத்தும் இதில் அதிகமாக உள்ளது. கால்சியம் பார்த்திங்கன்னா 41 மில்லிகிராம் இருக்குது. போலேட் 356 மைக்ரோகிராம் இருக்குது. புரதம் 13 கிராம், நார்ச்சத்து 11 கிராம் இருக்குது. வைட்டமின் பார்த்திங்கன்னா ஏ சத்து உள்ளது இதில். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் தட்டைப்பயிர் பற்றியும் அதை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் பயனுள்ள தகவலை தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.